இருக்க எனக்கென்ன கவலை, எப்போதும் உன் பிள்ளை எனக்காய் உனக்கன்றோ கவலை. அன்பு இயேசுவுக்கு பிரியமான இறை உறவுகளே, நண்பர்களே, உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த புதிய நாளிலே இன்றைய மன்னா என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. இன்று பாஸ்கா காலத்தின் 46ஆம் நாள். ஏற்கனவே இந்த உயிர்த்த ஆண்டவருடைய பிள்ளைகளாக 45 நாட்கள் வாழ்ந்து விட்டோம். 46வது நாளை தொடங்குகிறோம். உயிர்த்த ஆண்டவருடைய நற்செய்தியை நம்பிக்கையோடு அறிவிக்கும் மக்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இறைமகன் இயேசுவுக்கு இப்படிப்பட்ட நாளுக்காக நன்றி கூறுவோம். சிறப்பாக ஒவ்வொரு புதிய நாளும் இறைவன் நமக்கு கொடுக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம். அந்த நாளை நமக்கு கொடுத்து அந்த நாளை காண செய்து இன்றைய மன்னாவாக உணவை கொடுத்து நம்மை திடப்படுத்துகிறார், ஆற்றலை கொடுக்கிறார், மகிழ்ச்சியோடு வாழ வழியை நமக்கு தூய ஆவியால் காட்டுகிறார். அப்படிப்பட்ட இயேசுவுக்கு நன்றி உள்ள பிள்ளைகளாக என்றும் வாழ முயற்சி எடுப்போம். பிரியமானவர்களே, இன்றைய மன்னாவுக்குள் கடந்து செல்லுவோம். இன்று நம்முடைய தாயாம் திரு அவையும் ஆண்டவர் இயேசுவும் நமக்கு கொடுக்கிற உன்னதமான இன்றைய மன்னா யோவான் நற்செய்தி 17ஆம் அதிகாரம் 11 - 19 முடிய பகுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த பகுதியை நாம் எப்படி பார்க்க வேண்டும் என்றால் 3 விதமான கருத்துக்கள் வைக்கப்படுகிறது. ஒன்று, இயேசு தன்னுடைய தந்தையிடத்திலே மன்றாடுகிறார், விண்ணப்பங்களை ஏறெடுத்து வைக்கிறார். இரண்டாவது, நாம் ஒன்றாயிருப்பது போன்று அவர்களும் ஒன்றாக இருப்பார்களாக என்று தந்தையிடத்திலே ஜெபிக்கிறார். மீண்டுமாக, இவர்கள் உண்மையின் மக்களாக, உண்மையை அறிந்தவர்களாக இருக்கட்டும் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இதையெல்லாம் நமக்கு என்ன சொல்லுகிறது என்றால், இன்றைய மன்னாவிலே சிறப்பாக நாம் ஒவ்வொருவருமே ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு உறவு இன்னொரு உறவோடு இணையணும் அப்படின்னு சொன்னா நம்ம பேசிக்கிட்டே இருக்கணும். ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை, பல நாட்கள் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருந்தால்தான் அந்த நபரோடு நமக்குள்ள உறவு ரொம்ப ஐக்கியமாகும், ஒற்றுமையாக இருக்கும், ஒன்றாக இருக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னா வருடத்துக்கு ஒரு முறை, 10 வருஷத்துக்கு ஒரு முறை பேசணும் அப்படின்னு சொன்னா யாரும் ஆமா தெரியும் உங்களை அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய வாழ்க்கையில் அவர்கள் அதிகமாக ஈடுபாடு காட்ட மாட்டார்கள், நாமும் அவர்களுடைய வாழ்க்கையில் ஈடுபாடு காட்ட மாட்டோம். எனவே இயேசு தன்னுடைய தந்தையோடு உறவை அதிகமாக வளர்த்து கொண்டே இருக்கிறார். அவர் எங்கெல்லாம் பகலெல்லாம் பணி செய்கிறார், இரவு நேரங்களில் தனிமையாக சென்று தந்தையோடு உறவாடுகிறார், அந்த உறவை வளர்த்து கொண்டே இருக்கிறார். அப்ப இந்த பகுதியில இயேசு வானை நோக்கி, விண்ணை நோக்கி ஜெபிக்கிறார். அதைத்தான் முதல்ல ஆண்டவர் இயேசு விண்ணை நோக்கி ஜெபிக்கிறார் என்று வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, அந்த உறவு இருக்கிறது இல்லையா, அது உன்னதமான உறவு. என்னதான் கடவுள் தன்மையில் இயேசு இருந்தாலும் தன்னை அனுப்பியது தன்னுடைய தந்தை என்று உணர்ந்து அந்த உறவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார். ஐயோ, இந்த நேரத்துல நான் என் தந்தை கிட்ட போய் பேசி ஆகணும், அவருக்காக கொடுக்கணும். அப்ப அந்த உறவு என்பது நமது குடும்பத்திலே முக்கியம். நம்ம பெற்றோர்கள், உடன்பிறப்புகள், நண்பர்கள், கூட வேலை செய்கின்றவர்கள் எல்லாமே இருப்பாங்க. எப்பயாவது நம்ம பேசாம அப்படியே அவங்க என் நண்பர் தான் சொல்லிட்டு இருந்தா நண்பரா மாறிடுவார்களா? இல்லை, பேசிக்கிட்டே இருக்கணும், தினமும் பேசணும். இன்னைக்கு என்ன நடந்தது, என்ன நம்ம வாழ்க்கையில் நம்ம சந்திச்சோம், எந்த துன்பங்களை அனுபவித்தோம், இது எல்லாமே மற்றவரோடு பகிர்ந்து கொள்ளுகிற பொழுது அவர்களுக்கும் நமக்கும் உள்ள உறவானது இன்னும் இணக்கமாக ஏற்படுகிறது. அதுதான் இயேசுவுக்கும் தந்தைக்கும் உள்ள உறவு இந்த ஜெபத்தின் மூலமாக நெருக்கமாக இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, இயேசு சொல்லுகிறார், தந்தையே, நீரும் நானும் ஒன்றாயிருப்பது போன்று இவர்கள் அனைவருமே ஒன்றாக இருக்க கிருபை செய்யும் அப்படின்னு சொல்லி வேண்டுறாரு. நான் உங்க கூட எப்படி ஒன்னா இருக்கணும், அதே போல மக்களும் குடும்பத்துல சிறப்பா தந்தை, தாய், சகோதரன், சகோதரியோடு ஒன்றாக இருக்க வேண்டும். அவர்களை சுற்றி இருக்கிற உறவுகள் மத்தியில் அவர்கள் ஒன்றாக இருக்க வேண்டும். சமுதாயத்தில் எந்த வித்தியாசம் இல்லாமல் அவர்கள் ஒன்றாக இருக்க வேண்டும். உலக அளவில் எந்த நாடு, இந்த நாடு, அந்த நாடு என்று இல்லாமல் அனைத்து நாடுகளும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று இயேசு தான் எதற்காக வந்தார், எதற்காக அவர் விண்ணகம் செல்லுகிறார் என்றெல்லாம் பார்க்கிற பொழுது இந்த ஒற்றுமைக்காக ஒன்றாக எல்லாருமே இருக்கணும், வித்தியாசங்கள் இருக்கக்கூடாது. இன்று நம்முடைய சமுதாயத்திலே பல வித்தியாசங்கள் உண்டு. ஆண் பெண் என்ற வித்தியாசம், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற வித்தியாசம்,
ஏழை பணக்காரன் என்ற வித்தியாசம், படித்தவன் படிக்காதவன் என்ற வித்தியாசம், இவன் இந்த ஜாதி அவன் அந்த ஜாதி என்ற வித்தியாசம், இந்த இனம் அந்த இனம் என்ற வித்தியாசம், இப்படி பல வித்தியாசங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்தவ மதத்திலே பாருங்கள், இவன் கத்தோலிக்க கிறிஸ்தவன், பிஎஸ்ஐ, பெந்தகோஸ்து, இப்படி பெந்தகோஸ்துக்குள்ள பெரிய பல பிரிவினைகள் என்று பிரிவுகள் இன்று மக்களின் மத்தியிலே அதிகமாக செயல்படுகிறது. இந்த பிரிவினால் என்ன நடக்கிறது? மன உளைச்சலுக்குள் ஆளாகிறார்கள். ஒற்றுமை இல்லை. பிரிந்து நான் யார் என்று நான் காட்டுகிறேன் என்ற ஒரு பிடிவாத குணத்தோடு செயல்படுகிறார்கள். இப்படி இந்த பிரிவினைக்கு காரணமே நாம் அனைவரும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று இவர்கள் நினைப்பது கிடையாது. எனவே தந்தையே, அனைவருமே ஒன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லிய இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறார். அந்த ஒற்றுமை என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? இயேசு நினைக்கிற அந்த ஒற்றுமை என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற பொழுது நான் இறை அனுபவத்தை முழுமையாக அனுபவிக்கிறேன் என்று அர்த்தம். அடுத்ததாக இயேசு கிறிஸ்து தந்தையிடத்திலே ஜெபிக்கிறார். நான் அவர்களோடு இருந்த பொழுது அவர்கள் மகிழ்ச்சியோடு இருந்தார்கள், அந்த மகிழ்ச்சி அவர்களுக்கு நிரந்தரமாக கொடுத்தருளும் என்று வேண்டுகிறார். அப்ப என் மகிழ்ச்சி அவர்களுள் இருக்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தந்தையை பார்த்து வேண்டார். அப்ப நம் ஒவ்வொருவருமே ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். சந்தோஷம் அல்ல, மகிழ்ச்சி, உள்ளார்ந்த மகிழ்ச்சி. எனக்கு ஆண்டவர் இருக்கிறார், எனக்கு உறவுகள் இருக்கிறது, நாங்கள் எல்லாம் ஒன்றாக அந்த இறைவனை வழிபடுகிறோம் என்ற ஒரு மகிழ்ச்சி ஒவ்வொருடைய உள்ளத்திலும் ஏற்பட வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து தன் தந்தையிடத்திலே அனைவருக்கும் மகிழ்ச்சியை கொடுத்தருளும் என்று வேண்டுகிறார். மீண்டுமாக இயேசு கிறிஸ்து தந்தையை பார்த்து வேண்டுவது, இவர்கள் உண்மையின்படி வாழ வேண்டும். உண்மையா? அது என்ன? அது எங்க இருக்கிறது? எப்படிப்பட்டது என்று நாம் எல்லாம் கேள்விகள் கேட்கிறோம். என்னடா உண்மை? பொய் சொன்னாதான் வாழ முடியும். அதுதான் இன்றைய சமுதாயமாக மாறிக்கொண்டே இருக்கிறது. உண்மையா? அது என்ன? உண்மையா? எதுக்கு உண்மையை சொல்லணும்? நான் ஏன் பொய் சொல்லக்கூடாது? பொய் சொன்ன என்ன தப்பா? இப்படி எல்லாம் பல கேள்விகள் நம்மோட வாழ்க்கையில எழுப்பி கொண்டு இருக்கிறோம். பிரியமானவர்களே, உண்மை யார் என்றால் இயேசு கிறிஸ்து. அவர்தான் உண்மையை போதித்தார், உண்மையாக வாழ்ந்தார். எனவே அந்த உண்மையை மக்கள் புரிந்து கொண்ட பொழுது அவரை நம்பினார்கள். அவரிடத்தில் உண்மை இருக்கிறது என்று அவரை நாடி சென்றார்கள். பிரியமானவர்களே, நம்ம வாழ்க்கையில ஒரு முறை ஒரு பொய் சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்னா, ரெண்டாவது முறை அந்த மனிதர் நம்மை மதிக்க மாட்டார். அவன் எப்பவுமே பொய் சொல்லிட்டு தான் இருப்பான், உண்மையே இருக்காது. நம்ம ஒருவேளை உண்மையை கூட அழுதுட்டு சொன்னாலும், சீரியஸா சொன்னா கூட நம்ப மாட்டாங்க. ஏ, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா, நீ பொய் தான் சொல்லுவ அப்படின்னு சொல்லிட்டு நம்ப மாட்டார்கள். எனவே வாழ்க்கையில் எப்பொழுதும் உண்மை இருக்க வேண்டும். அந்த உண்மையின்படி நாம் வாழ வேண்டும். அப்படி உண்மையாக வாழ்வதற்கு பெரிய சவால்கள் இந்த சமுதாயத்தில் இருக்கிறது. அப்படி யாரும் வாழ்ந்து விட முடியாது என்ற ஒரு காலத்துக்குள் தள்ளப்பட்டு விட்டோம் பிரியமானவர்களே. ஆனால் உண்மையோடு வாழ்வது தான் நமக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். உண்மை தான் நம்மை விடுவிக்கும். உண்மைதான் நமக்கு வாழ்வை அனுபவிக்க செய்யும் என்பதை இன்றைய மன்னாவின் மூலமாக இயேசு கிறிஸ்து தெளிவுபடுத்துகிறார். ஆம் பிரியமானவர்களே, சிறப்பாக இந்த நற்செய்தியிலே இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறார். இது எல்லாமே என்னுடைய மக்களுக்கு கொடுத்திரளும். நான் இருக்கும் பொழுது அவர்கள் இப்படியெல்லாம் இருந்தார்கள், நம்பிக்கையோடு இருந்தார்கள், மகிழ்ச்சியாக இருந்தார்கள், உண்மையாக இருந்தார்கள். நான் சென்ற பிறகும் தந்தையே, அவர்கள் அனைத்தையுமே அனுபவிக்க வேண்டும், உண்மையோடு வாழ வேண்டும் என்று சொல்லி வாஞ்சையோடு தந்தையிடம் ஜெபிக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, இந்த கருத்துக்களை எல்லாம் நாம் எடுத்துக்கொண்டு என்னுடைய வாழ்க்கையிலே நான் தொடர்ந்து எனது உறவை கடவுளோடு ஐக்கியப்படுத்திக் கொள்ள, வளர்த்து கொள்ள ஜெபிக்கிறேனா என்று சோதிக்க வேண்டும். இரண்டாவது, எல்லாரோடும் நான் ஒன்றாக இருக்கிறேனா? தந்தையும் மகனும் இயேசுவும் ஆண்டவரும் ஒன்றாக இருப்பதை போன்று நானும் எனது உறவுகளும் நான் வேலை செய்கின்ற இடங்களிலே ஒன்றாக வாழ முயற்சிக்கிறேனா என்று சிந்திக்க வேண்டும். மகிழ்ச்சியோடு வாழ்கிறேனா? அந்த மகிழ்ச்சி எதன் மூலமாக வருகிறது? மற்றவர்களை அநியாயமாக தீர்ப்பிடுவதனாலா, ஏமாற்றுவதனாலா, பொய் சொல்லுவதனாலா? இல்ல, உண்மையாக இருப்பதனால். அந்த உண்மையோடு வாழ்வதை ஆண்டவர் விரும்புகிறார். அந்த உண்மைதான் நமக்கு நிரந்தர மகிழ்ச்சியை கொடுக்கும் என்று சொல்லுகிறார். இப்படிப்பட்ட நல்ல ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ இன்று சிறப்பாக இந்த நாளை இறைவன் பாதம் ஒப்பு கொடுத்து தொடங்குவோம். இப்பொழுது கண்களை மூடி என்னோடு இணைந்து இந்த நாளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமே. எங்களை நேசிக்கும் எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, உம்மை போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆராதிக்கிறோம், நன்றி கூறுகிறோம். இயேசுவே, சிறப்பாக ஒவ்வொரு புதிய நாளும்
எங்களுக்கு ஆசீர்வாதத்தின் நாளாகவே அமைந்து கொண்டிருக்கிறது. நன்றி இயேசுவே. இந்த நாள் முழுவதுமாக நீர் எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்த நாங்கள் செபிக்கிறோம். ஆற்றலை கொடுப்பீராக இயேசுவே. இதோ நாங்கள் இந்த நாள் முழுவதுமே சிறப்பாக உற்சாகத்தோடு சுறுசுறுப்போடு எங்களுடைய பணிகளை கடமைகளை செவ்வனே செய்ய ஆற்றலை கொடுப்பீராக. இன்னும் ஆண்டவரே, மருத்துவமனைகளிலே, வீடுகளிலே, இன்னும் பல்வேறு இடங்களிலே பல்வேறு வியாதிகளால் கண்ணீர் வடிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நல்ல மருத்துவராக இருந்து அவர்களுடைய வியாதியை குணப்படுத்துவீராக. இன்னும் தெய்வமே, குடும்பத்திலே எங்களுக்கு போதுமான வருமானம் இல்லை, கடன் பிரச்சனையாக இருக்கிறது, வாழ்வாதாரம் கிடையாது என்று கலங்கி கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அன்றாட உணவின் மூலமாக, அன்றைய உணவின் மூலமாக அவர்களை காத்து கொள்வீராக. அன்றாட வாழ்வின் தேவைகளை அவர்களுக்கு கொடுப்பீராக. நன்றி இயேசுவே. இன்னும் தெய்வமே, பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன், இளம் பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன். ஒவ்வொருவரும் நல்ல வளர்ச்சியை அடைய கிருபை செய்வீராக. அவர்களை சோதிக்கிற, சோர்வுகளை உண்டு பண்ணுகிற தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத அடிமைத்தனங்களிலிருந்து அவர்கள் வீண்டு அவர்கள் நல்ல மனிதர்களாக வாழ, நல்ல சமுதாயத்தை உருவாக்கும் பிள்ளைகளாக இருக்க அவர்களுக்கு ஆற்றலை கொடுப்பீராக. அன்பு தெய்வமே, இன்னும் பல்வேறு பிரச்சனைகள், குழந்தை பாக்கியம் இல்லை, மனதில் நிம்மதி இல்லை, வறுமையில் இருக்கிறேன், கடன் பிரச்சனையில் இருக்கிறேன், வியாதியில் இருக்கிறேன் என்று பல்வேறு கருத்துக்களுக்காக ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. வழி நடத்தும் ஆண்டவரே, இதோ சிறப்பாக இன்றைய மன்னாவை, இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொட்டு ஆசீர்வதிப்பீராக. தூய ஆவியால் ஆட்கொள்வீராக. இவை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமான இயேசுவின் இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாள் ஒரு இனிய நாளாக, இறை அருளை நிறைவாக பெறும் நாளாக அமைய வாழ்த்துகிறேன். உங்களுக்காக சிறப்பாக ஜெபிக்கிறேன். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. நண்பர்களே, இந்த காணொளியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த காணொளியை முழுமையாக பார்த்த உங்களை வாழ்த்துகிறேன். தொடர்ந்து ஃபாதர் தாஸ் கேப் யூடியூப் சேனலை பாருங்கள், ஜெபியுங்கள், இறைவன் மீது இருக்கிற நம்பிக்கையை ஆழப்படுத்துங்கள். உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறேன். இறை ஆசீர் என்றும் உங்களோடு இருக்கட்டும். இறைவனுடைய அமைதி உங்கள் உள்ளத்திலே குடிகொள்ளட்டும். உங்களுடைய குடும்பம் சமாதானத்தோடு வாழட்டும். நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளும் ஆசீர்வதிக்கப்பட நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன். தொடர்ந்து இந்த சேனல் ஃபாதர் தாஸ் கேப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு தொடர்ந்து வருகிற ஒவ்வொரு காணொளியும் பார்த்து இந்த யூடியூப் சேனலை தாங்கும்படி உங்களை பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.